இதயம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அங்கே ஐயர் வந்து ஓம்பளிச்சிட்டு இருக்கும்போது இந்த தாலியை பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது ஆதித்யா அந்த தாலியை பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறான். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்னது குழந்தை பையன் தாலி எடுத்துகிட்டு போயிட்டானே, சீக்கிரம் போய் அதை வாங்கிட்டு வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயா மித்ரா கழுத்தில் ஆதி தாலி கட்டணும்னு சொல்கிறாங்க. சுதாகர் ஆதி எல்லாருமே போய் பின்னாடியே ஓடி பார்க்குறாங்க. அந்த ஆதித்யா சொல்லிட்டு போகிறான், இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அந்த மித்ரா ஆண்டிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஆதி இருங்க, நான் பேசி சமாதானம் பண்ணி அந்த தாலியை வாங்கிட்டு வந்துடுறேன்னு பின்னாடியே ஓடுறாங்க. பாரதியும் ஆதி சொன்னா கேளு, அந்த தாலியை கொடுன்னு பின்னாடி போகிறாங்க. அம்மா இல்லைம்மா, நீயும் அப்பாவும் தான் ஒன்று சேரணும், எனக்கு எங்கள் அப்பா வேணும், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஆதித்யா. அப்போ சாரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஆதி தான் பின்னாடி போகிறாங்க. சொன்னா கேளு, அந்த தாலியை கொடு அப்படின்னுக்கிட்டே போகிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எங்களுக்கு வேணும், இந்த தாலியை நீங்கள் அவங்க கழுத்தில் கட்டக்கூடாது அப்படின்னு ஆதித்யா எடுத்துகிட்டு ஓடுறத போய் எப்படியும் வாங்கிடலான்ட்டு போகிறாங்க. ஆதித்யாவுக்கு ஆதித்யாவை பார்த்ததும் சரியான கோபமாக இருக்குது. சின்ன பையனாக இருந்தாலும் இப்படியா சேட்டை பண்ணுறது அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. அண்ணன் என்னென்ன இது, இந்த பொடி பையன் இப்படி பண்ணிட்டானேங்கிறாங்க. ஆதி பின்னாடியே போயிருக்கார்ல, எப்படியும் வாங்கிட்டு வந்துடுவாங்க மித்ரா, இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க சுதாகர். நினைச்ச காரியம் கூடி வரும்போது இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஆதித்யா மேலே கோபமாக இருக்காங்க. இங்கே பாரதி ஒரு பக்கம், பாட்டி ஒரு பக்கம், எல்லாரும் ஆதித்யா பின்னாடி ஓடுறாங்க. மீனா ஒரு பக்கம் மித்ரா கிட்ட திட்டுறாங்க. பாத்தியா, இந்த பாரதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எவ்வளோ பிரச்சனை, பாரதினாலையும் அந்த பையனாலையும் நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையும் சிக்கலும் வந்துட்டே இருக்கு. இந்த கல்யாணம் கூட ஒழுங்காக நடக்காம போயிடும் போல இருக்கே, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். ஆனால் இவ பையனும் இவளும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா ட்ராமா பண்ணுறாங்க, இவங்கனால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை, வேண்டான்னு சொன்னா நீ கேட்குறியா, சொல்ல சொல்ல கேட்காம இந்த குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்ச, வந்ததுலேருந்து நமக்கு பிரச்சனையாதாங்கிறாங்க மீனா. அப்போ மித்ரா சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, அமைதியாக இருங்க அப்படின்னு சமாளித்து பார்க்குறாங்க. என்னென்ன பண்ணுறது, இந்த தடவையாவது என் கழுத்தில் தாலி ஏறுமாங்கிறாங்க. சுதாகர், மித்ரா நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, ஆதி பின்னாடியே போயிருக்கல, நிச்சயமாக அந்த பையன்கிட்ட வந்து தாலியை வாங்கிட்டு வந்துடுவார், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மித்ரா, நான் இந்த பாரதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதேன்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இவனால் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஆனால் எவ்வளோ சொன்னாலும் நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, இவங்க குடும்பத்தை வெளியே விரட்டுன்னு சொன்னால் நீ கேட்டியா, இப்போ இவங்கனால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மட்டும் இல்லை, இப்போ உன் கல்யாணமும் இவங்களால தான் தடைப்படுது பாரு. அண்ணி நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நீங்கள் பேசுகிறதே எனக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்குது, நானே என்னடா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தவிப்போடு இருக்கேன், இதோட நான் 3வது தடவை நான் மாலையை போட்டு வந்து நிற்கிறேன் அண்ணி, இந்த தடவையாவது எனக்கு ஆதி என் கழுத்தில் தாலி கட்டு வரான்னு நானும் ஏக்கத்தோடு தான் நிற்கிறேன், திரும்ப திரும்ப நான் தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கிறதுனால இந்த தடவையாவது நான் ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா நீங்கள் ஒரு பக்கம் இந்த ஆதி செஞ்சதை நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆதி உண்மையிலுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் தயாராக இருந்தார், இந்த ஆதித்யா பண்ணுறது தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டான், இவன் மட்டும் அந்த தாலியை எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் நிச்சயமாக ஆதி என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு, நான் நினச்ச மாதிரி இப்போ நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருப்போம், இவன் இப்படி பண்ணுவான்னு தெரியலையே, சின்ன பையன் தானே நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்தை நம்பி நம்பி இப்படியே தான் ஏமாந்து நிற்கிறோம், நமக்கு வேறு வேலையே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் திட்டிட்டு இருக்கிறாங்க. சுதாகர் மீனாவை திட்டுறாங்க, அவளே டென்ஷனோடு இருக்கா, அவளை போய் ஏன் இப்படி திட்டிட்டு இருக்க, நடந்து முடிஞ்சதை பற்றி விட்டு தள்ளுங்க, நடக்க போகிறத பற்றி பேசுங்க, எப்படியாவது அந்த குழந்தை கையிலேருந்து தாலியை வாங்கிட்டு வந்து கொடுத்து நல்ல நேரத்தில் நம்ம ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கட்டினாருன்னா போதும், இப்போ போய் நான் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க சுதாகர். ஆதித்யாவை ஆதி நில்லுங்கிறாங்க. இல்லை, நீங்கள் எங்களுக்கு அப்பாவா வேணும், எங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து வாழணும், நீங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வாங்க, எங்களோட போகலாம், வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டே போகிறான் ஆதித்யா. பின்னாடியே ஆதி கொஞ்சம் நில்ல ஆதின்னுக்கிட்டு வராரு. ஆதித்யா குளத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி அப்படி வந்து குளத்தோரமாக நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆதி பின்னாடி வந்ததும் ஆதித்யாவை பிடிச்சிக்கிறாங்க. ஆதி நீ குளிச்சிடாது, ஆதித்யாவை காப்பாற்றுற முயற்சியில் ஆதி இருக்காங்க. அப்போ ஆதித்யாவை எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாத காரணத்தினால ஆதி அந்த குளத்தில் விழுந்துடுறாங்க. தவறி விழுந்த ஆதியை எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதியோட அத்தை இவங்க எல்லாருமா, ஐயோ ஆதி குளத்தில் விழுந்துட்டாரே, இப்போ யார் காப்பாத்துறது, யாராவது ஒடியாங்க, காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறாங்க. கோயிலுக்கு வந்தவங்க ஒருத்தர் ஆதியை காப்பாத்துறதுக்காக குளத்துக்குள்ள குதிச்சு எப்படியோ ஒரு வழியா ஆதியை காப்பாத்திடுறாங்க. அப்போ பார்த்தா ஆதி கண்ணு முழிக்காம அப்படியே மயக்க நிலையிலேயே இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. அப்போ பாரதி பதறி போயிடுறாங்க. ஐயோ ஆதி உங்களுக்கு என்னாச்சு, கண்ணு முழிச்சு பாருங்க, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம், கண்ணு முழிங்க ஆதி, அச்சோ என் பையனால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு
பதறி போயிடுறாங்க நம்ம பாரதி. ஆதித்யா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அப்பா குளத்துல விழுந்துட்டாங்க, அம்மா அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். மண்டபத்தில் எல்லாருமே பதறி போயிடுறாங்க. ஐயோ ஆதிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாரும் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பாரதி ஆதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இவங்க குளத்துல விழுந்துட்டாங்க, எப்படியாவது இவங்களை காப்பாற்றியே ஆகணும் டாக்டர்னு டாக்டர்கிட்ட கெஞ்சுறாங்க. டாக்டர் வந்து செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. ஆதித்யா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது நல்லது, இவங்களுக்கு நவீன வசதியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஏதாவது நல்ல வசதியுள்ள ஹாஸ்பிட்டலாக பார்த்து சேர்த்திருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாரதி துடிச்சு போயிடுறாங்க. டாக்டர்கிட்ட கெஞ்சுறாங்க, சார் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் முதலுதவி செய்யுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் போய் பணம் கட்டுங்க, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்காங்க, இப்போ வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் அசால்ட்டாக சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு பாரதி அழலன்னு அழுதுட்டு இருக்காங்க. அங்கே அதிகாரியான முத்துலட்சுமி வராங்க. பாரதி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. பாரதி நடந்ததை சொல்கிறாங்க. இதை கேட்டது முத்துலட்சுமி டாக்டரை போட்டு ரைட் வாங்கி தள்ளிடுறாங்க. என்ன டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அவசரம்னு வந்தால் நீங்கள் இப்படி தான் அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பீங்களா? சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் முதலுதவி செய்யணுமல்ல, அதை செய்யாமல் இப்படி அசால்ட்டாக பேசுகிறீங்களே, ஒரு உயிர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா அப்படின்னு கேட்கவும் டாக்டர் அப்படி இப்படின்னு பேசி சமாளிக்கிறாங்க. இந்த தான் நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குற லட்சணமா? பேஷண்ட்டு என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான முதலுதவியை செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் பேசியிருந்தா பரவாயில்ல, அவங்க சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும்போது இவ்வளவு அசால்ட்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமியை அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆதியை காப்பாற்றுறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாரதி முத்துலட்சுமி கிட்ட எப்படியாவது இவரை காப்பாற்றிருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வெளியில் இருங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதி வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்கே முத்துலட்சுமி ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துலட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆதி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதியோட அம்மா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. பாரதி என்னாச்சுன்னு கிட்ட பதறி போயிடுறாங்க. பாரதினால சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. தள்ளுக்கே கண்கலங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஆதியை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க பாட்டின்னு சொல்லி அழுகுறாங்க பாரதி. ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆதி நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் என் வாழ்க்கையவே மித்ராவுக்காக நான் விட்டு கொடுத்தேன். ஆனால் ஆதியோட வாழ்க்கை இப்படி பாதியில் தவிப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி. அவர் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் தான் நினச்சேன். இப்போ ஆதி எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார் போல இருக்கு. அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வேற டாக்டர் சொல்கிறாங்க. அவர் எப்படியாவது காப்பாற்றிடணும், அதுக்கப்புறம் மித்ரா கூட சேர்த்து வச்சுனா எனக்கு அது போதும் அப்படின்னு கெஞ்சி எழுதுறாங்க பாரதி ஆதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கிற விஷயம் அங்கே மித்ராவுக்கு சுதாகருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. அங்கேருந்து எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. வந்ததும் மித்ரா பாரதி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் என்னாச்சு? ஆதித்யாவை துரத்திக்கிட்டு தானே வந்தாங்க, இந்த ஆதித்யா தாலி எடுத்துகிட்டு வந்தா, அவங்ககிட்ட தாலியை வாங்கிட்டு வரக்காக தானே வந்தாங்க, அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க மித்ரா. நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க பாரதி. இதை கேட்டதும் மித்ரா சரியான கோபத்தில் பாரதியை திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? உன் பையனுக்கு அறிவு இருக்கா? ஏதோ சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கானே, தாலியை எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கான், இவன் தப்பிச்சிட்டான், ஆதி உள்ள விழுந்துட்டாரு, இப்போ சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்களே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படி இப்படின்னு மித்ரா திட்டி தேக்குறாங்க. பாரதி கெஞ்சாத குறையா சாரி மன்னிச்சிடுங்க மேடம்ங்கிறாங்க. என்ன மன்னிப்பு உனக்கு வேண்டி கிடக்கு? பையனை ஒழுங்காக வளர்த்திருந்தா இந்த மாதிரியெல்லாம் செய்வானா? நான் உன் குடும்பத்தையே கொண்டு வந்து ஆதரிக்கலான்னு தானே நான் வச்சுருந்தேன், ஆனால் உன் குடும்பமே எனக்கு எதிராக இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என்னோட வாழ்க்கையவே நிம்மதியை விடமாட்டீங்க போல இருக்கு, இப்போ ஆதி உங்களால தான் ஆபத்தான நிலைமையில் இருக்காரு அப்படி இப்படின்னு திட்டுறாங்க மித்ரா. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன்னு சொன்னேன், ஆனால் விட்டு போகவும் மாட்டேங்கிறீங்க, தொலைவும் மாட்டேங்கிறீங்க, உங்களால் இன்னும் எத்தனை பிரச்சனைகள் நான் சந்திக்க வேண்டியது இருக்கோ. இப்போ ஆதி தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி என் கழுத்தில் தாலி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. முடிஞ்ச கையோட நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உங்களை வீட்டோட வச்சுட்டு இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமே. எங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கலான்னு நினச்சாலும் திரும்பவும் இந்த ஆதித்யனால எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கும்படி இருக்குன்னு மித்ரா திட்டி தேக்குறாங்க. பாரதி எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில் அழுதுட்டு இருக்காங்க. சுதாகர் வந்து பார்த்துட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்குனே வந்து சேர்ந்தீங்களான்னு திட்டுறாங்க. இந்த பக்கமாக மீனவும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆதித்யா குட்டி பையனையும் பேசுகிறாங்க, பாரதியும் பேசுகிறாங்க. பாரதியோட அம்மாவும் பாட்டியும் ஒரு பக்கம் ஏமா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, சின்ன பையன் தெரியாதனமாக ஏதோ செஞ்சுட்டான், அதுக்காக பாரதியை திட்டினா என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இந்த குடும்பம் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ கால் எடுத்து வச்சாங்களோ அப்போ இருந்து பிரச்சனை தான். திரும்பவும் இந்த குடும்பம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது மித்ராவுக்கும் நம்ம ஆதிக்கும் கல்யாணத்தையே பண்ண முடியாது, இவங்க வீட்டை விட்டு வெளியே போனால் தான் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும். எல்லாம் பாரதியை பேசிட்டு ஆதித்யா குட்டி பையனையும் பேசுகிறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, எதுக்காக குழந்தை பையனை போய் இப்படி திட்டுறீங்க, அவனுக்கு என்ன விவரம் தெரியுங்கிறாங்க. உங்கள் பேரனுக்கா ஒன்றுமா தெரியாது, எல்லாத்தையும் சோப்பில் போட்டுருவான் தெரியுமா அப்படின்னு ஆதித்யாவை ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஏமா ஒரு குழந்தை பையனை போய் இப்படி திட்டுறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசே இல்லையா அப்படின்னு கேட்கவும், எங்களுக்கு என்ன நல்ல மனசு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பெருசாக முற்றிக்கிட்டே இருக்குது. மித்ராவுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் ரெடியாகி தடங்கள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமாவது சரி அவள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை இந்த ஆதித்யனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, எல்லாம் இந்த குட்டி பிசாசுனால தான் அப்படின்னு சொல்லி ஆதித்யாவை வாய்க்கு வந்தபடி பேசி
பேசிட்டு இருக்கிறாங்க. இதா பாருங்கம்மா, இது வரைக்கும் நான் அமைதியா பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என் பேரனை இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல மனசோட பண்ணியிருந்தா நிச்சயமா தடங்கல் ஆயிருக்காது. ஆனா நீங்க ஒன்றும் நல்ல மனசோட பண்ணின மாதிரி தெரியலைங்கிறாங்க பாட்டி. அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து எகிரி போயிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நாங்க என்ன நல்ல மனசு இல்லாம போயிட்டோம்? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆமா, ஒரு விசேஷம் பண்ற வீட்டுல குழந்தை பையனை போய் செய்யக்கூடாத செப்ப செஞ்ச மாதிரியும் பெரிய எதிரியை பாக்குற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்னங்க தெரியும், சின்ன பையன் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. போது நிறுத்துங்க. இப்படியே சப்போர்ட் பண்ணி தான் அந்த பையன் எங்க வீட்டுல ரொம்பவே வாலாட்டாரு. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப பாரதி வந்து சொல்றாங்க, கொஞ்சம் எல்லாரும் ஆளாளுக்கு அமைதியா இருக்கீங்களா? இது ஹாஸ்பிட்டல், இது ஒன்றும் சண்டை கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு வீடும் கிடையாது. கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துலட்சுமி டாக்டர்மா வந்து பாரதி கிட்ட கேக்குறாங்க, ஆமா நீங்க ஆதிக்காக இந்த அளவுக்கு அழுகுறீங்களே, நீங்க தான் அவரோட ஒய்ஃபான்னு கேக்குறாங்க. அப்போ பாரதி எதுவும் பேச முடியாம அமைதியா இருக்காங்க. முத்துலட்சுமியை பாக்குறாங்க. சூழ்நிலை இப்படி மாறி போச்சு, வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறோமேன்னு நினைக்கிறாங்க. பாரதி யோசிச்சு பாக்குறாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆதி சொன்னதை நினைச்சு பார்த்த பாரதி, இப்படி ஒரு சூழ்நிலையில யாரோ இவரோன்னு எப்படி சொல்ல முடியும்? தன்னோட புருஷன் தான்னு ஒரு துணியை போட்டு அந்த திரைக்கு மத்தியில பாரதி ஆதிக்கே தான் புருஷனா ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாரதியோட அம்மா பாட்டி இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கமா மித்ரா அதிர்ச்சி அடைறாங்க. ஐயோ, என்னது பாரதி இவ்வளவு துணிச்சலா இவர் தான் என் புருஷன்னு சொல்றாரு. ஆதித்யா சொன்ன மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் ஒன்று சேர்த்து வச்சிருவானோ, அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரி ஆதி கூட சேர முடியாதா அப்படின்னு சுதாகரை பாக்குறாங்க. சுதாகர் பொறுமையாயிரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு. மீனா மித்ரா கிட்ட சொல்றாங்க, பாத்தியா இவளுக்கு என்ன ஒரு தைரியம், அதுதான் தன்னோட புருஷன்னு சொல்றாளே, இவளுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு மித்ரா பாரதியை கோபமா பாக்குறாங்க. முத்துலட்சுமி டாக்டர் அம்மா பாரதியை கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி டாக்டர் பாரதியை கூட்டிட்டு போகும்போது பாரதி மித்ராவையும் சுதாகரையும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசாம அமைதியா வேண்டாம் வெறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரதி யோசிச்சு பார்த்துட்டு தன் புருஷனோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் முத்துலட்சுமி கூட போறாங்க. முத்துலட்சுமி டாக்டர் அம்மா இப்போ பாரதி கிட்ட என்ன சொல்ல போறாங்க, திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பாரதியோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.